கூத்தாடியாக மாறுகிறாரா சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கோம். இணையத்தில் பகிர் கிளப்பும் அளவுக்கு பல செய்திகள் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றியும் பேசுபொருளாக மாறுகிறது. தொடர்ந்து ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கின்ற ஒரு கட்சி, அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இத்தனை லட்சம் இளைஞர்களை ஒன்று திரட்டக்கூடிய வல்லமை படைத்தவர் இப்பொழுது வெறும் ஒரு கூத்தாடியாக கண்ணுக்கு தெரிகிறார். அவர் திரைப்படத்தில் நடிப்பதை மட்டுமே முழு நேர வேலையாக பார்த்து கடந்து போகிறார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களெல்லாம் பார்க்கும்போது பதில் சொல்லாமல் நம்மளால் கடந்து போக முடியல. அது மட்டும் இல்லாமல் அரசியல் புரிதல் இருக்கவங்க யாரும் இந்த கேள்வியை முன்வைக்க போகிறதில்ல, அவங்க இதுக்குள்ளே வரப்போகிறதே இல்லை. அந்த புரிதல் இல்லாத சில முட்டாள்களுக்காக நம்ம இதை பதிவு பண்ணுறோம். ஒரு கைதியின் டைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னோட்டம் வருதுங்க. அதில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதன்மை கதாபாத்திரமாக நடிக்கிறார். கூடவே பாக்கியராஜ் அவர்களது மகனான சாந்தனு பாக்கியராஜ் நடிக்கிறாங்க. இந்த தகவல் வருது. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுடைய சேயம் திரைப்படத்தில் சீமான் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க இருக்காருங்கிற தகவல்களும் வருது. அதற்கு முன்பு எல்ஐகே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் அவர் ஹீரோவுடைய அப்பாவாக நடித்திருந்தார். அந்த திரைப்படமும் வெளிவந்தது. அண்ணன் சீமான் அவர்களுடைய நடிப்பை பற்றி பலரும் பல வகையில் பாராட்டியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ நிகழ்வு என்ன ஆச்சு அப்படின்னா, தொடர்ச்சியாக திரைப்படங்களில் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா கூத்தாடி விஜய் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. விஜயை டார்கெட் பண்ணுறாங்க. அவர் மட்டும் எங்கேருந்து வந்தார் அப்படின்லாம் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அந்த முட்டாள்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, எந்த இடத்திலும் சீமான் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறவங்க எல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்லாம் சொல்ல. ஆனால் அது மட்டும் நீ தகுதின்னு நினச்சனா உன்னை சும்மா விட முடியாதுங்கிறதுக்காகத்தான் இப்படி சுழன்று அவர்களை தாக்குவது. வெறும் திரைப்படத்தில் நடிப்பதன் மூலியமாகவே தனக்காக ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடுது அப்படிங்கிறதாலவே பார்த்திங்கன்னா நான் தான் தலைவன் அப்படின்ற ஒரு மமதை வருது அப்படின்னா அதை முளையிலே கிள்ளி எறியணுங்கிற மாதிரியான ஒரு வேலையை தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செய்து வருது. ஏன்னா அவனுக்கு இந்த மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் எதை பற்றியும் தெரியாது. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் சீமான் அவர்கள் ஏற்கனவே திரையில் இருந்தவர் தான். அதனால் அவர் திரையில் போய் நடிக்கிறதால ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல, நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுதான் நாங்கள் சீமானை தேர்ந்தெடுக்க தகுதியா? சீமான் அவர்கள் நல்ல இயக்குனர் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுத்தோமா? தம்பி படம் நல்லா எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி அவரது கட்சியில் இணைந்தோமா? அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளுடைய கேள்வியாக இருக்கும். ஆனால் நீங்கள் எதுக்காக டிவி கீழே இணைஞ்சிங்க? ஏதாவது காரணம் சொல்லுங்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி அண்ணன் சீமான் அவர்களுடைய மாற்றம், அவர் எப்படிப்பட்ட ஒரு கனவை வைத்து கொண்டிருக்கார், எப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் பேசுகிறாரோ அதை கேட்டு அதை கண்டுணர்ந்து தான் அவர் பின்னாடி போனாங்களே தவிர சீமானுடைய திரைப்பட இயக்க திறமைக்காகவோ இல்லது அவரது முகநி பொலிவுக்காகவோ அவர் நடித்த நடிப்புக்காகவோ ஒரு பயம் அங்கே கூடலை. அதனால் அவர் இப்போவும் நடித்தார் அப்படின்னா இந்த கூட்டங்கள் எல்லாருமே போய் அந்த படத்தை பார்ப்பாங்கங்கிறதும் அர்த்தம் கிடையாது. விருப்பம் பார்ப்பாங்க, விருப்பம் இல்லாதவங்க பார்க்க மாட்டாங்க. சீமான் அவர்கள் அங்கு சம்பாதித்தாலும் அதையும் தமிழ் தேசியத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காகத்தான் கொட்டுவாருங்கிறதுல எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. தற்கூரிகளுக்கு சினிமாவை பற்றியும் முழுதாக தெரியவில்லை, அரசியலை பற்றியும் துளி கூட அறிவில்லை. எப்படி பேசி நம்ம இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுனும் நமக்கு தெரியலை. அதனால் இந்த மாதிரியான நபர்களுக்கு நம்ம தக்க பதிலடியை அப்பப்போ கொடுக்கணும். மீண்டும் அந்த வார்த்தையை மட்டும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் சீமான் சொல்வது போல் சினிமாவில் நடிப்பது மட்டுமே தகுதி அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியுடைய தாக்குதலிருந்து எந்த ஒரு நடிகனும் தப்ப முடியாது.